வணக்கம். இன்னைக்கு ஒரு நோயாளிக்கும் மருத்துவருக்கும் நடந்த ஒரு குட்டி உரையாடல். மருத்துவர் நோயாளியை கேக்குறாருங்களாம், ஏன் ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க, என்ன உங்க உடம்பு பண்ணுது? டாக்டர், எனக்கு எந்நேரம் தூக்கம் வந்துகிட்டே இருக்கு, தூங்கிக்கிட்டே இருக்கிறேன், காலையில எழுந்துக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், மத்தியானம் அதே மாதிரி சாப்பாடை சாப்பிட்றேன், தூங்குறேன், சாயந்தரமும் எதையாவது சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறேன், எந்நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்கிறேன், எங்க வீட்டுல இதால நிறைய பிரச்சனைகள் எனக்கு வருது, நீங்க தான் என்ன தூங்க விடாம செய்யணும் அப்படின்ட்டு சொன்னாருங்களாம். அதுக்கு டாக்டர் என்ன சொன்னாருன்னா, உங்ககிட்ட என்ன ஃபோன் இருக்குன்னு நான் சொல்லட்டா அப்படின்னு கேட்டாருங்களாம். சொல்லுங்க டாக்டர் சொன்னாங்களாம். நீங்க நோக்கியா சாதாரண ஃபோன் தானே யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாருங்களாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு நோயாளி கேட்டாருங்களாம் டாக்டர். டாக்டர் நோயாளியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் சொல்றபடி கேளுங்க, நல்ல பிராண்டட் ஷோரூமுக்கு போய் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கோங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் ஒரு 4-5 குரூப்ல சேர்ந்துக்கோங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு எல்லாத்துலேயும் குரூப்ல சேர்ந்துக்கோங்க. சேர்ந்துக்கிட்டதுக்கு அப்புறமா பாருங்க, உங்களுக்கு தூக்கம்னா என்ன கிலோ வேலைன்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு தூக்கமே இல்லாமல் போயிடும், அவ்வளோ பிஸி ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த குட்டி உரையாடல இருந்து நாமெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பாவங்க அந்த மனுஷன் இனிமேல் தூங்கின மாதிரி தான்.